கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சிறிய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறிய கூட்டத்தை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொள்கிற நபர்களை பார்க்கும்போது அவர்கள் எளிமையானவர்களாய், சிறிய ஒரு கூட்டமாய், ரெம்னன்ட், எப்போதும் அந்த மீதியானவர்கள் என்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து உற்சாகம் அடைங்கள். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்து நிறுங்கள், ரட்சிப்பில் நிலைத்து நிறுங்கள், பொருத்தனையில் நிலைத்து நிறுங்கள், அர்ப்பணிப்பில் நிலைத்து நிறுங்கள், பிரதிஷ்டையில் நிலைத்து நிறுங்கள், தேவனுக்கு உண்மையில் நீங்கள் நிலைத்து நிறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரமன் கேணியில் நம்முடைய விழுப்புரம் பாய்ஸ் அண்ட் ஆண்ட்ரூலாம் இப்போது இந்த காலை வேளையில் அங்கே தான் இருக்கிறாங்க எல்லாரும். நேற்று நாங்கள் சர்வீஸ் முடிச்சுட்டு உடனே கிளம்பினோம். கர்த்தர் ஒரு நல்ல ஒரு 1200 தேவனுடைய ஊழியர்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். பரலோகம் போல் இருந்தது கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இதை முடிச்சுட்டு நம்முடைய சபையில் எனக்கு ஒரு கல்யாணம், பாண்டிச்சேரியில் கல்யாணம். மறுபடியும் இங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்பினோம். பிரயாணத்துக்காகவும் அந்த திருமணத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளையினுடைய திருமணம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பயங்கர ஸ்ட்ராங் ஹிந்து பேக்ரவுண்ட் அந்த பிள்ளைங்களோட ஃபேமிலி. ஆனால் அந்த பிள்ளை ஒரு பாஸ்டர் பையனை கட்டுது அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட சில அபூர்வமான காரியங்களும் நடக்குது. தெரிந்த பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களை திருமணம் செய்வது வழக்கமாகவும் ஒரு பக்கம் இருக்கிறது என்பது பார்க்கும்போது பயமாகவும் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் பயமும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. பிரதான ஆசாரினுடைய ஆடையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதான காரியங்களை முதலாவது நம்ம பார்த்தோம். அந்த லினன், அந்த சணல் நூல் என்பது நமக்கு எளிமை, மனத்தாழ்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக சுத்திகரிப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து அந்த இடத்துல அவன் முன்பதாய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதை நாம் பார்த்தோம். ஸோ சிம்பிளிசிட்டி அண்ட் சாங்டிட்டி. அப்புறம் நேற்று சாலிட்யூட். நம்ம தனித்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரும்போது நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்க வேண்டும். ஒரு கூட்டு ஆராதனை என்கிறதான அது ஒரு பக்கம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை விட அல்லது கூடுதலாக நமக்கு தனிப்பட்ட முறையில் தேவன் அந்த மலையில் யாரும் வரக்கூடாது, மிருகங்கள் கூட பக்கத்தில் மேயக்கூடாது. ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் உள்ளே வரும்போது அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே ஒருத்தரும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் அவர் சொல்கிறது எதற்காக? இயேசு ஏன் தனித்து போய் ஜெபம் பண்ணினார் என்று நம்ம நேற்று அதனுடைய இம்பார்ட்டன்ஸை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. எடுத்துக்கொள்ளுங்கள், லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின் 12, 13 வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின் 12, 13 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தில் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாய் கொண்டு தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சியின் பெட்டின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்க கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். ஸோ உங்களுக்கு மறுபடியும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற கிருபாசனம் உங்களுக்கு தெரியும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஜன்னல் கிடையாது, பொருட்களால் நிரப்பப்பட்டிருக்காது, இருட்டாக இருக்கும். இருட்டு என்று சொன்னால் அந்த இருட்டுன்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரியான ஒரு இருட்டான இடத்துல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியின் மேலே அந்த 2 கேருபீன்கள் பணிந்து ஆராதிக்கிற பொசிஷனில் அவங்க இருப்பாங்க. அந்த 2 கேருபீன்களுக்கு நடுவில் அவங்க முகம் கூட தெரியாது. அந்த நடுவில் மெர்சி சீட், அது கிருபாசனம், கிருபை ஆசனம். ஓகே, கிருபையின் சிங்காசனம் அந்த இடம். ஸோ நேற்று அந்த 3ஆவது இது பார்க்கும்போது அதன் மேலே ஒரு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டின் மேலே 7 முறை அவர் தெளிப்பார் அந்த இரத்தத்தை. ஓகே, இது நம்ம பார்த்தோம். சரியா? அப்போது அந்த இடத்துல இருக்கிற இருட்டில் இருக்கிற ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் அந்த இடத்துல தத்ரூபமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கும்போது ஆடையை குறித்து சொன்னார், சுத்திகரித்து சொன்னார். இன்னொரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொன்னார்னா, இப்போ நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில்
அவர் என்ன சொல்றாருன்னா, பலிபீடத்தின் மேல் இருக்கிறதான அந்த நெருப்பு தணல் அதை எடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அந்த தூப கலசத்தின் மேல அந்த நெருப்பை போட்டு அப்படியே கொதிக்கிற அந்த அப்படியே அனலா இருக்கிற அந்த நெருப்பை போட்டு, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததான அந்த முறையின்படி செய்யப்பட்டு பொடியாக்கப்பட்டதான அந்த இன்சென்ஸ், அந்த ஃப்ரேம், அந்த ஃப்ரேமில் அந்த இன்சென்ஸ் இருக்குல்ல, அந்த தூப வர்க்கத்தை கை நிறைய பிடியில் எடுத்து அதை என்ன பண்ணணும்னா எது மேலே போடணும், அந்த தூப கலசத்தின் மேலே போட்டால் அது என்ன ஆகும், என்ன ஆகும், புகை. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்டர் ஆகும்போது அதை வந்து என்ன பண்ணணும்னா, அந்த புகையை நீ வந்து, அதாவது அந்த அந்த தூப வர்க்கத்தை நீங்கள் பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கத்தை அந்த அக்கினியின் மேலே போட்டு நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றார். உள்ளே கொண்டு வந்தால் அது எப்படி இருக்குன்னா, தூப மேகமானது சாட்சியின் பெட்டின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்க. சரி, நமக்கு வந்து இந்த சாம்பிராணியை பற்றி தெரியும். சாம்பிராணி சில பேர் அப்படி கிண்டல் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க சரியான சாம்பிராணிப்பா அப்படின்னு. சாம்பிராணி நல்ல விஷயங்க, சாம்பிராணி. ஆனால் நீங்கள் தெரியல எத்தனை பேர் சாம்பிராணி போட்டிருக்கீங்கன்ட்டு. அதை ஏன் விட்டுட்டீங்க? சாம்பிராணியே எங்கேருந்து வருது பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்தில் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது சாம்பிராணி. ஓகே, ஆனால் சாம்பிராணிக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ சாம்பிராணி வந்து அந்த அந்த பொடி போடுறோம்ல, அது எவ்வளோ போடுவோம்? ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை போடுறோமா? ஆனால் இங்கே ஆண்டவர் அப்படி சொல்ல, கை நிறைய எடுத்து அடின்றார். இப்படி அடித்தா அங்கே என்ன ஆகும்? ஒரே புகை காடாக இருக்கும். அப்போது ஒரு ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையும் போது அவன் அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா, எந்த அளவுக்கு அவன் தூபம் காட்டணும், எந்த அளவுக்கு அது பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்றுமே தெரியாதபடி, ஏற்கனவே இருட்டு, ஏற்கனவே ஜன்னல் கிடையாது, ஏற்கனவே இருட்டான ஒரு இடம், இதில் புகையை போட்டால் அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு ஆசாரியன் கண்ணு திறந்து பார்த்தா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, ஆண்டவர் இதில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னால், நீ என்னை ஆராதிக்க வரும்போது நிச்சயமாக இவர் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படி கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் தான் ஆசாரியன், நீங்கள் தான் பிரதான ஆசாரியன், நீங்கள் உள்ளே போயிருக்கிறீங்க. உள்ளே போன உடனே இந்த மாதிரி வந்து இருட்டு ரூமில் சாம்பிராணி போக வேற எக்கச்சக்கமாக போட்டிங்க, கண்ணை திறக்கிறீங்க, என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை ஆராதிக்க வரும்போது எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால், நீ ஆராதனை பண்ணும்போது, ஆராதிக்க உள்ளே வரும்போது நீ பெட்டியை பார்க்கக்கூடாது, உன் கண்ணுக்கு பெட்டி தெரியக்கூடாது, உன் கண்ணுக்கு கேருபீன்கள் தெரியக்கூடாது, உன் கண்ணுக்கு அந்த டெக்கரேட்டிவாக இருக்க அந்த பெட்டி வந்து பயங்கர ஒரு அலங்கரிக்கப்பட்டதான பொன்னினாலே, பசும் பொன்னினாலே செய்யப்பட்ட பியோர் கோல்டு, அது உன்னுடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஓகே, ஸோ வந்து எல்லாத்தையும் புகையினால் மூடிடணும், எல்லாத்தையும் புகையினால் மூடிடணும். அப்படின்னா அங்கே நான் உன்னை மேகத்தில் சந்திப்பேன். அதாவது மேகம் என்று சொன்னால் அந்த புகை மேகம், புகை மேகம். ஏற்கனவே அந்த இடத்துல தேவனுடைய பிரசனம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதை நான் யோசித்து கற்பனை பண்ணி பார்க்குறேன். நான் அவர் வந்து ஏற்கனவே உள்ளே போகும்போதே இருட்டான ரூமில் அந்த இடத்துல மகிமையின் பிரசனம் பயங்கரமாக இருக்கும் போதே, ஒரு இருட்டான இடத்துல இருந்து திடீர்னு வெளிச்சம் வந்தாவே கண்ணு கூசும், கண்ணை மூடிடுவோம். கரெக்டா? கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு லைட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா கண்ணு வந்து ஓரளவுக்கு ஓகே. இருட்டாக இருக்கிற இடத்துல திடீர்னு வெளிச்சம் வந்துச்சுன்னா உடனே நம்ம கண்ணு அதை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, உடனே கண்ணு இமைகளை மூடிடுவோம். ஆனால் இப்போ அப்படி தான் அவருக்கு இருக்குது. அதில் வேற வந்து இப்போ புகை வேற, இதெல்லாம் போட்டால் அப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை சந்திக்கிற அந்த இடத்துல நீ வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, வேற எதையும் பார்க்கக்கூடாது, நீ என்ன தான் பார்க்கணும், நான் உன்னை பார்க்குறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. உள்ள இருக்கிற வந்து, அதாவது உள்ள ஆர்டிஃபிஷியல் லைட் கிடையாது. உள்ள மற்ற இடத்துலலாம் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் இருந்துச்சு. மற்ற இடத்துல வந்து நீங்கள் வெளி பிரகாரத்துலையும் சரி வெளிச்சம் இருந்துச்சு, உட்பிரகாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் பொன்குத்து விளக்குகள் இருக்கும், வெளியிலிருந்தும் வெளிச்சம் வரும். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே ஆர்டிஃபிஷியல் லைட் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் லைட் கிடையாது. நான் தான் உனக்கு அலங்காரம், நீ மற்ற எந்த அலங்காரத்தையும் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நீ எந்த ஒரு மகிமையை பார்க்கக்கூடாது. நான் தான் உனக்கு வல்லமை, நான் தான் உனக்கு மகிமை, நான் தான் உனக்கு பிரசன்னம், நான் தான் உனக்கு பிரகாசம், நான் தான் உனக்கு பிரம்மாண்டம். அல்லேலூயா. இப்போ இப்படி இருக்கிறதுனால
வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாருக்கும் ஆசை, தேவனுடைய பெட்டி எப்படி இருக்கும், தேவனுடைய பெட்டியின் உள்ள அந்த இடத்துல மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த ஆசாரியன் அந்த இடத்துல போயிட்டு பயபக்தியாக கர்த்தரை ஆராதனை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வெளியே வரும்போது வருஷத்துக்கு ஒரு முறை தானே வராரு. அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, அப்பா 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 மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படிப்பா இருந்துச்சு. ஒய்ஃப் கேட்டுருக்கோம், ஏங்க சொல்லுங்க மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால மக்கள், ஐயா மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு, உள்ள என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்வார், உள்ள நான் ஒன்றுத்தையுமே பார்க்கல. அவர் என்ன சொல்வார்னா, நான் உண்மையாக பொண்ணை பார்க்கல, நான் கேருபை பார்க்கல, எனக்கு கண்ணுக்கு முன்னாடி அவர் எதுவுமே தெரியல, எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், அந்த இடத்துல தேவ பிரசன்னம், தேவ மகிமை. நம்ம கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வரும்போது அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்னங்க தேவனுடைய சமூகத்திலேருந்து வரும்போது நமக்கு என்ன ஒரு உணர்வு பதிய செய்யப்பட்டிருக்கணும்னா, கர்த்தரின் மகிமையை தவிர வேற எதுவுமே நம்மளை கேட்ச் பண்ணக்கூடாது, வேற எதுவுமே நம்மளை அட்ராக்ட் பண்ணவே கூடாது. இப்படி பேசினாங்க, அப்படி பேசினாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி நான் தங்கத்தை பார்த்தேன், நான் ரூமை பார்த்தேன், நான் ஜன்னலை பார்த்தேன், நான் வானவில பார்த்தேன், நான் இப்படி தூதனை பார்த்தேன், நான் கேருபை பார்த்தேன், ஒன்றுத்தையும் நீ பார்க்கவே கூடாது. நீ கண்ணை திறந்தினா அங்கே தெரியுறது ஒரு வெளிச்சம். நீ யார் அந்த வெளிச்சம்? நானே அந்த வெளிச்சம், தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. ஸோ ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம், காட்ஸ் சுப்ரீமசி, தேவன் மிக மிக உன்னதர். அதுதான் நம்மளுடைய பதிவாக இருக்கணும். நான் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை சுத்திகரித்து கொண்டேன், நான் ஃபோக்கஸ்டாக ஆண்டவருடைய சமூகத்தில் சுத்திகரித்துட்டு ஆண்டவரே அப்படின்னு போய் நிற்கிறேன். அப்படி நிற்கும்போது எனக்கு அந்த ஆராதனை நேரத்தில் முடிச்சுட்டு நான் வரும்போது என் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க வேண்டியது கர்த்தர் ஒருவரே. வேற எதுவுமே அந்த இடத்துல நம்மளை அட்ராக்ட் பண்ணியிருக்கவே கூடாது. பா எப்படி பாடினாங்கல்ல, இதெல்லாம் ஓகே, என்ஜாய் பண்ணலாம், தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது நமக்கு மைண்டில் நமக்கு நிற்க வேண்டியது அந்த ஆராதனையில், தேவ சமூகத்தில், தனித்து ஜெபத்தில் உன்னதரை பார்த்து மகிமையாக இருந்துச்சு. அவரை அன்றி எனக்கு மேன்மைப்படுத்த வேற எதுவுமே தெரியல. அப்பா என்னப்பா பார்த்தா அது கேருபு எப்படிப்பா இருந்தாங்க, அந்த பயங்கரமாக இருந்திருக்குமே, பெசலியலின் கை வண்ணங்கள் அதில் இருந்திருக்குமே அப்படின்னா, பெசலியலா நீ வேறப்பா, அங்கே எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல, அங்கே எனக்கு சிறப்பாக இருந்த எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, அந்த தேவ மகிமை, அந்த தேவ பிரசன்னம், அந்த ஒரு பயபக்தி. அல்லேலூயா அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம சில நேரங்கள்லாம் போகும்போது, சில இடங்களில் பார்க்கும்போது அந்த இடத்தினுடைய பிரம்மாண்டங்கள் நமக்கு தெரிகிறது. ஆனால் நம்முடைய ஆராதனையில் கர்த்தரே பிரம்மாண்டமாக காணப்பட வேண்டும், அவரை மாத்திரம் நம்ம பிரம்மாண்டப்படுத்த வேண்டும். அதுதான் ஆராதனை முடிவு. எப்படிங்க இருந்துச்சு, அப்பா தேவ மகிமை, தேவனை தவிர அங்கே ஹைலைட் பண்ணுறதுக்கு வேற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கொடுக்க முடியாத ஒரு ஆராதிக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலி இதெல்லாம் தியானிக்கும் போது இப்போ ஒரு பயங்கரமான பயம் இருக்குது. நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் போதும், நம்ம ஜனங்களை வழி நடத்தும் போதும் அது எப்படி இருக்கணும். அல்லேலூயா, ஜனங்க எதை கேட்ச் பண்ணணும், ஜனங்க எதை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அந்த ஆசாரியர்கள் பூரிக்கை ஊதுகையில் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு மகிமை இறங்குச்சு. அவங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவ்வளோ பலி செலுத்தினது பிரம்மாண்டமாக அங்கே பேசப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இத்தனை ஆசாரிகள், இத்தனை பூரிகைகள், இத்தனை பிரம்மாண்டங்கள், இத்தனை எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டாரு. அங்கே இறங்கின மகிமை தான், வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவ்வளோதான், ஒரு டிரான்ஸ்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான அந்த இது கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன்றாங்கள, அந்த ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படிப்பட்டதான ஒரு ஆராதனை வேணும். நீங்கள் நம்ம எவ்வளோதான் பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமைகள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும். சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டு, ஓகே, சின்ன வயசில் எனக்கு அந்த பாட்டெலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷத்துக்கு நான் பாடியிருக்க மாட்டேன். என்ன தெரியுமா, ஆனால் என் மைண்டில் நிற்குது. இதை நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வருது. என்ன தெரியுமா, ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்மூடி, ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்மூடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கோடி, ஓயா இன்பம் என கொண்டு மோட்சத்தில். பாடுங்க. ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்மூடி,
ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெய கோடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில். ஆனால் ஆண்டவருடைய பிரசனத்தில் நமக்கு ஜெயக்கொடி இருக்கும், வெண்ணாடை இருக்கும், பொன்னகர் வீதி இருக்கும், ஜீவ விருட்சம் இருக்கும், அங்கே ஒரு ஆறு கூட ஓடுதான், கண்ணாடி கடலாம். இதெல்லாம் இருந்தாலும் இந்த பரலோகத்தில் இதை விட இதெல்லாம் இருந்தாலும் அங்கே ஹைலைட் யாரா தெரியுமா இருப்பா? இதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் இருப்போம். ஆனால் இந்த பிரம்மாண்டத்தை விட அங்கே ஒருத்தர் சிங்காசனத்தில் உட்காருவார் பாருங்க, அவர் தான் நம்ம கண்ணை கொள்பவர், நம் உள்ளங்களை கொள்பவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுதான் ஆண்டவர் சொன்னார். அதாவது நித்திய நகரத்தில் பரலோக ராஜ்யத்தில் வெளிச்சம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஆர்டிஃபிஷியலோ இல்லை உலகத்தில் கர்த்தர் படைத்ததான சூரியனோ சந்திரனோ கூட கிடையாது. கர்த்தரே நித்திய வெளிச்சம், கர்த்தரே நித்திய வெளிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். அவர் தான் நம்முடைய கண்கள் எல்லாம் நிறைந்து இருப்பவர். நம்ம கண்ணெல்லாம் எங்கே இருக்கும் தெரியுமா? அந்த சிங்காசனத்தில் இருக்கிறதான அந்த தேவகுமார் நாம் இயேசு கிறிஸ்து. ஆமென். இதுக்கு வந்து தான் ஒரு சின்ன கிளிம்ஸோ ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் ஆஃப் டேஸ்ட்டை வந்து கர்த்தர் கொடுத்தார். யாருக்கு தெரியுமா? மோசேக்கு. இந்த மோசேக்கு ஒரு இந்த அனுபவம், ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப், நம்ம வந்து பிஞ்ச்னா என்னது? இதுதான் பிஞ்ச் இல்லை, அந்த ஒரு அனுபவம் இது எப்படி இருக்கும் அப்படின்றது மோசேக்கு. எப்படின்னா 40 நாள் மோசே இருந்தார்ல சீனாய் மலையில், 40 நாள் மனுஷன் தூக்கத்தை மறந்துட்டான், 40 நாள் மோசே சாப்பிட்றத மறந்துட்டாரு, 40 நாள் மோசே தண்ணி குடிக்கிறத மறந்துட்டாரு. அந்த 40 நாள் அவருக்கு ஃபுல்லாக நினைவில் இருப்பது யாருன்னா நம்முடைய தேவாதி தேவனுடைய பிரம்மாண்டமான தேவன், உன்னதர், மிக சிறந்தவர், மேலானவர். அவன் இறங்கி வரான். கர்த்தர் வந்து அவனுடைய முகத்தில் ஒரு அடையாளத்தை வச்சார் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவனுடைய முகத்தை யாராலும் பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தலாம். இதுதான் பேதுருவும் இந்த யாக்கோபு யோவானை கூட்டிகிட்டு ஒளிவு மலைக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே நம்ம இங்கேயே இருந்துடலாம், உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம், இங்கேயே இருப்போம் அப்படின்ட்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆராதனை நாம் தேவனோடு செலவிடுகிற நேரங்கள் அப்படிப்பட்ட நேரங்களாக இருக்கட்டும். அல்லேலூயா. இப்போது இந்த சியோலுக்கு போனோம், கொரியாவுக்கு போனோம். கொரியாலெலாம் அந்த தேவனுடைய ஊழியருடைய சபை இருந்துச்சு. நம்ம யார் அவர்? பாலியாங்சோ சர்ச்சு, இன்னொரு பெரிய மெத்தடிஸ்ட் சர்ச் போனோம். அங்கே பாலியாங்சோ சர்ச்சுக்கு போயிட்டோன்னே அது யாருமே இல்லை அங்கே. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு ஒவ்வொரு கார்னரில் நின்று ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். ஆக்சுவலி அந்த இடத்துல எனக்கு பர்சனலாக எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நான் போய் ஒரு இடத்துல முழங்கால் படிட்டேன், ஒரே அழுகை வந்துச்சு. என்னன்னா அந்த மனுஷனுடைய பிரதிஷ்டை ஊழியம் சவுத் கொரியாவில் ஒரு எழுப்புதலுக்கு பெரிய காரணம் பாலியாங்சோ. ஆனால் அங்கே அந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த பிரசனம் தான். அதெல்லாம் இருந்தாலும் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பாலியாங்சோ கட்டியிருக்கிற பாப்பா செம்மையாக இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே போய் முழங்கால் படிட்டு அங்கே கண்ணுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. அங்கே என்ன தெரியுமா இருக்கும்? அங்கே தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் எழுந்து நிற்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனையினுடைய முடிவில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போது இந்த மாதிரி நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சுன்னா, இப்போ இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறீங்க, வீடு கட்டுறீங்க, இந்த ஃபங்க்ஷன்லாம் வருது, ஒரு பா நான் பிரம்மாண்டம், என்ன சாப்பாடுப்பா, செம பீஸு, செம மட்டன் அப்படியே மெல்ட் ஆகுது பா, நான் மாதிரி ஜோடிக்கப்பட்டு லைட்ஸை பாரு, டெக்கரேஷனே பாருங்க 5 லட்சமாப்பா அப்பா, இப்படி சொல்லிட்டு போகிறது நமக்கு வந்து பெருமையாக இருக்குல்ல. ஆனால் அவங்க இதே நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போகும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்லணும்? பா ஒரே மகிமையாக இருக்குது, ஒரே டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஒரே வந்து அவங்க ஆண்டவருடைய நாமம் நம்ம இது சொல்கிறேன், நம்மளுடைய எல்லா விஷயங்களும் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பிகினிங்காக நம்ம பண்ண வேண்டியது அட்லீஸ்ட் நம்ம ஜெபத்தில், நம்ம ஆராதனையில், ஆமென், நம்ம ஆராதனையில் வந்து கடைசியில் கர்த்தரை ஹைலைட் அவர் தான்
அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் அவர்தான் இதுக்கெல்லாம் அவர்தான் சொல்றது வேற, அவங்களுக்கே அது தோன்றது வேற. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இன்னைக்கும் என் வாழ்க்கையில நான் அதை விரும்புகிறேன். சில ஊழியர்கள் சொல்லுவாங்க, சில பரிசுத்தவான்கள், அவரை நெருங்க நெருங்க மற்றதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுது அப்படின்றது எவ்வளோ உண்மை தெரியுமா? அவரை நெருங்க 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 மற்ற எல்லாமே நம்மளை விட்டு இதெல்லாம் குப்பை அப்படின்றது இப்போ புரியுது. ஆனால் இது இன்னும் நம்ம ரீச் பண்ணவே இல்லை. இதை பற்றி பேசும்போதே அப்படி இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு போயிட்டா எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. அது மட்டும் சொல்லுங்க பாப்போம். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. அல்லேலூயா. ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற ஒரு வாழ்க்கை வேண்டாம். உண்மையாகவே அந்த இடத்துக்கு நம்ம போவோம், அந்த இடத்த நம்ம நெருங்குவோம், அந்த இடத்த எப்படியாவது ரீச் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து எஃபர்ட் போட்டு இன்னும் ஒரு 30 நாள் இருக்குது. அட்லீஸ்ட் பாதி தூரமாக இதை அப்படி போயிடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? பாதி தொலைவாவது நம்ம கடந்து வந்துடணும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் இஷ்டங்கள் எல்லாம் இதையே பார்த்து 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 பிரைஸ் லார்ட். அதனால தான் ஒரு நாள் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துட்டோன்னா அவரை நோக்கி பார்த்தா தான் மற்றதெல்லாம் பார்த்து பார்த்து ஒன்றும் நடக்காது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு மகிமை தந்து நீரே எங்கள் பிரம்மாண்டமாக இருப்பீராக, நீரே எங்கள் கண்களில் நிறைந்திருப்பீராக, நீரே எங்களுடைய ஃபோக்கஸாக இருப்பீராக. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் வாழ உதவி செய்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.